நடத்தக்கூடிய இந்த நகைச்சுவை இந்த பாட்டு பட்டிமன்றத்திற்கு வரிய வந்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேரையும் எங்களுடைய விஜய் டிவி கலக்கப்போது யாரு புகழ் தூரன் KR மஞ்சுநாதன் கலைக்குழுவின் சார்பாக இரு கரம் குப்பி வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லி கைதட்டுங்க. ஒன்றும் பயப்பட வேண்டியது. ஒரு நல்ல தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். குடும்பம் மகிழ்ச்சியாக வாழ, குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க யார் காரணம்? பெற்ற தாயா, கட்டிய மனைவியா? ரெண்டு முத்தான பேச்சாளர்கள் வந்திருக்காங்க. உண்மையிலே இவர் முத்தான பேச்சாளர். இந்த அம்மா புருஷன் பேர் முத்து, முத்து பொண்டாட்டியே வந்திருக்கு. அப்போ முத்து சம்பந்தமான பேச்சாளர்கள் வந்திருக்காங்க. உண்மையிலேயே ஒரு நல்ல தலைப்பு, மக்கள் கேட்க வேண்டிய ஒரு தலைப்பு, குடும்பத்தில் நாம் உணர வேண்டிய ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். இன்னைக்கு மனுஷ வாழ்க்கை மாறிக்கிட்டு எல்லாத்துலேயுமே மாற்றம் வந்துருச்சு. அதில் குடும்பத்திலையும் நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு. ஒரு குடும்ப சம்பந்தமா ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு பாட்டில் அழகா சொன்னான் அன்னைக்கு. சொட்டு தேனை போகும் பார்க்கும் பார்வைகள் லேசா தட்டுங்க. அது மட்டும் போதும். ஏன்னா வாழ்க்கையில உண்மையிலே இன்னைக்கு கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் சொல்லுவாங்க. ஒரு காலத்துல இந்த ரோட்ல போறவன் கோயில் கோபுரத்தை பார்த்தா பைக்கை நிப்பாட்டிட்டு கையெடுத்து கும்பிட்டான். அத்தா மாரியாத்தா, நான் கரூர் போறேன், நல்லபடியா போயிட்டு வரணும். இன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது. ஒத்த கையில பைக்கை ஓட்டிக்கிட்டு ஒத்த கையில மாரியம்மா கிசு விடுறான். மாரியம்மா, நான் கரூர் போய்கிட்டு இருக்கேன், அவசரமா போய்கிட்டு இருக்கேன். இவர் போய் ₹1 உண்டியல்ல போட்டா லேட்டாயம்மா ₹1 சுண்டி விடுறார். மாரியம்மா டேக் இட். மாரியம்மா ரிட்டர்ல ஒரு சுண்டு சுண்டுது. அன்னை பைப்பாஜில மல்லாக்கப்படுத்து கிடக்கிறார். நெத்தியில போய் ₹1 விட்டது. தெய்வத்தை தெய்வமாக பார்க்கணும். நம்ம தெய்வத்துக்கு என்ன செய்யறோமோ தெய்வம் நம்மளுக்கு செய்யும். அதுக்காக ₹5 உண்டியல்ல போட்டு 5 லட்சம் ரூபாய்க்கு கோரிக்கை வைக்கப்படாது. சிலர் ₹5 போட்டு நான் கார் வாங்கணும், இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், பஸ் வாங்கணும். ₹5 அந்த ஆத்தா எவ்வளவுதான் பண்ணும். ₹5 போட்டு ஒரு ₹50,000 கேட்டா ஒரு நியாயம். அந்த ஆத்தாட்ட கடுமையா கோரிக்கை வைக்கிறாங்க. நேற்று இப்படித்தான் ஒரு அம்மா என்ன பண்ணுச்சு, கோயில்ல சாமி கும்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு. அந்த நேரம் போன் வந்துருச்சு. போனை பேசிக்கிட்டு செருப்பை மாட்டிக்கிட்டு புருஷனையும் கையில பிடிச்சு கூட்டிக்கிட்டே போச்சு. பின்னாடியே ஒருத்தன் போனான். திரும்பி பார்த்து, என்ன நம்ம பின்னாடியே ஒருத்தன் வர்றான். ஏய், ஏன்டா என் பின்னாடி வர்றேன்? மேடம், ஒன்றும் இல்லை, நீங்க போன் பேசுற அவசரத்துல என் பொண்டாட்டி ஒரு செருப்பை நீங்க மாட்டிட்டீங்க. அதை கொடுத்தா தான் நான் என் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போக முடியும் அப்படின்னா. அதுக்கு அந்த அம்மா என்ன பண்ணிச்சு, புருஷனை கூப்பிட்டு, ஏய், நான் தான் செருப்பை மாற்றி மாட்டினேன்ல, நீனாவது சொல்லக்கூடாதா ஐயா அப்படின்னு. அவன் சொன்னான், அம்மா நான் உன் புருஷனே இல்லை, நீ போன் பேசிக்கிட்டு என்னைய கையில் பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்துட்ட, நான் ஆள் கொஞ்சம் கலராக இருக்கேன்னு சேர்ந்து பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இருக்கான். இப்போ வாழ்க்கையில் எப்படி பாருங்க, இன்னைக்கு பதட்டமான உலகம். ஆனால் ரொம்ப பிரம்மாண்டமாக செலவு பண்ணி இந்த விழாவை பண்ணுறாங்க. வெடி போட்ட வெடி மேலே போய் வெடிச்சது கரூர் பஸ் ஸ்டாண்டில் தூங்குறவனை எழுப்பி விடும். அந்த அளவுக்கு பயங்கரமாக செலவு பண்ணி பண்ணுறாங்க. நபிகள் நாயகம் தான் சொல்லுவார், வைத்திருப்பதில்ல செல்வம், பிறருக்கு வழங்குவதுதான் செல்வம். 4 பேருக்கு கொடுக்குற மனநிலை வரணும். சிலர்லாம் கோடி கோடியா பணம் வச்சிருப்பான், 10 பைசா அவனுக்கு கொடுக்க மாட்டான். அதுல என் சித்தப்பேன் 1ஆம் நம்பர், பெரிய கோடீஸ்வரன்.
நம்ம கரூர்ல தான் கொசுவலை கம்பெனி, பெரிய கம்பெனி அவுட்டரில் வச்சிருக்காரு, பெரிய கோட்டீஸ்வரன். இந்த கொரோனாவில் கபசுர குடிநீர் குடிச்சா கொரோனா வராது நாங்கள்ல. எங்கள் சித்தப்பாவும் கம்பெனியை முடித்து எங்கள் சொந்த ஊருக்கு வந்துட்டார். காலையில் 4 மணிக்கு கபசுர குடிநீரை காய்ச்சுவார். எங்கள் ஊரில் 100 பேருக்கு மட்டும் கொடுப்பார், வந்து வீட்டில் படுத்துக்கிடுவார். நான் கேட்டேன், சித்தப்பா கொரோனாவில் திருந்திட்டாங்க நினச்சேன், எல்லாருக்கும் கொடுக்கப்படாதான் 100 பேருக்கு மட்டும் கொடுக்குறேன்னு. அவர் என்னை பார்த்து சொன்னார், மைனே இந்த 100 பேரும் என்கிட்ட வட்டிக்கு வாங்கியிருக்கான், செத்துட்டான்னா என்ன பண்ணுன்னு சொல்லி அந்த 100 பேருக்கும் கொடுத்தாரு. அந்த 100 பேரும் பொழைச்சிக்கிட்டான், ஏன் சித்தப்பன் போய் சேர்ந்துட்டான். அதில் ஒரு டம்ளர் இருந்தாலும் குடிக்கல. அவ்வளோ பெரிய இன்டர்நேஷனல் கஞ்சேன். ஆனால் நான் ரொம்ப தாராளமான ஆள். பாத்தியலா அவனுக்கு அதில் ஒரு மகிழ்ச்சி. போன தைப்பூசத்துக்கு பழனிக்கு நடந்தே போனேன். உண்டியல் போடலாம் காசை எடுத்தேன், வெறும் 500 ரூபா தாளாக வந்துச்சு. நம்ம முருகனுக்கு 500 போடுறதுன்னு உள்ள அமைக்கிட்டு பழைய 50 ரூபா ஒன்று இருந்துச்சு, பிஞ்சு போனது. அதை எடுத்து போட போனேன், பின்னாடி உள்ளவனே சொரண்டுனான். என்னன்னு திரும்பி பார்த்தேன், அவன் கொஞ்சம் காசை கொடுத்தான். வாங்கி உண்டியலில் போட்டு சொன்னேன், நீனும் பழனிக்கு நடந்து வந்த, நானும் பழனிக்கு நடந்து வந்தேன், உன் காசை நீ உண்டியலில் போட்டாதான்டா புண்ணியம் ஒன்னே சேரும்னு. அவன் என்னைய பார்த்து சொன்னான், உன் காசு தான் கீழே விழுந்துருச்சு, எடுத்து கொடுத்தோம்னா. எல்லாம் பழனிக்கு தானே பாத யாத்திரை போவான். நான் ஒருத்தன் தான் பழனிலேருந்து தேவகோட்டைக்கு பாத யாத்திரை வந்தான். தீக்கு வழியில், பஞ்சாமரத்துக்கு வழியில், புலிக்கு வழியில், எதுக்கும் வழியில். அப்போ வாழ்க்கை அவ்வளோ சிக்கலில் போய்கிட்டு இருக்கு. 2 4 பேர் போட வேண்டிய இடத்துல வேணாம், 2 ஜாம்பவான்களை போட்டாலே அதை ஈக்குவல் பண்ணி பேசுகிற அளவுக்கு பேசக்கூடிய ஆட்கள். அதில் தாய் தான், பெற்ற தாய் தான், எங்க அம்மா தான் என்ற அணிக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர். விஜய் டிவி கலக்க போது யார் புகழ், சன் டிவி காமெடி செக்ஷன் புகழ், கலைஞர் தொலைக்காட்சியினுடைய தில்லுமுள்ளு புகழ், ஜெயா தொலைக்காட்சியினுடைய காமெடி கிளப் புகழ், பட்டிமன்ற உலகத்தினுடைய முடிசூடா மன்னனாக வளம் வரக்கூடிய கொங்கு மண்ணுக்கும் கொங்கு மண்டலத்துக்கும் உலகளாவிய புகழை பெற்று தந்து கொண்டிருக்கக்கூடிய, சமீபத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய கவுண்டம்பாளையம் என்ற திரைப்படத்தை நடித்ததன் மூலமாக உலக தமிழர்களில் நெஞ்சமெல்லாம் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கக்கூடிய, சமீபத்திலே பல வெளிநாடுகள் சென்று அங்கேயும் தமிழை பரப்பி வந்திருக்கக்கூடிய, எங்கு சென்றாலும் தன்னுடைய முத்திரை பேச்சால் மக்களுடைய நித்திரையை திரித்தெடுக்கக்கூடிய திறமை படுத்திருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை தூரன் KR மஞ்சுநாதன் அவர்கள் வந்திருக்காங்க. இது சொப்பன சுந்தரியாடா, கொஞ்சம் உப்புன சுந்தரி மாதிரியே இருக்கா பிள்ளைங்க, நல்ல பையன். இல்லை இல்லை, தாரம்தான் என்ற அணிக்கு தலைமையும் வளமையும் இளமையும் ஏற்று வந்திருக்கக்கூடியவர். நம்மளுக்கு ஆந்திராக்காரன் தனி தர மாட்டான், கர்நாடகாக்காரன் தனி தர மாட்டான், கேரளாக்காரன் தனி தர மாட்டான். எப்போ போனாலும் தண்ணி தரக்கூடிய ஒரே மாநிலம் பாண்டிச்சேரி மட்டும்தான். ஆப்பா வேணுமா, புல்லா வேணுமா, எல்லாம் கொடுக்குறான். பாண்டிச்சேரியில் யாரா குபுரப்படுத்து கிடக்கிறான்னு பார்த்தா தமிழ்நாட்டிலேருந்து போனவனாத்தான் இருக்கான். பாண்டிச்சேரியிலேருந்து இவருக்கு விழுந்திருக்கக்கூடிய மெகா தொலைக்காட்சியில் ஒரு கலக்க கலக்கி கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் தினத்தன்று ராஜ் தொலைக்காட்சியில பேசி மிகப்பெரிய பெண்கள் ரசிகர் வட்டத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய, பட்டிமன்ற யூடியூப் சேனலில் ஏறக்குறைய 61 லட்சம் ரசிகர்களை பெற்றிருக்கக்கூடிய, எந்த நிலையிலும் தன் நிலை மாறாத பேச்சாளராக இருக்கக்கூடிய பாசத்துக்குரிய பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள் வந்திருக்காங்க. அது புருஷே வந்தால் தெரியும் உனக்கும், அது புருஷன் கேன் இன்ஸ்பெக்டரா, வாட்டர் கேன் விற்கிறவர்களா. கேன்னா கரும்பு ஆய்வாளர். கரும்பு தோப்புல போய் தூருக்கு தூரம் உட்காந்து பார்ப்பார், இது பெருத்திருச்சா, வெட்டலாமா வெட்டலையா, தோகையை அறுக்கலாமா, அப்படி கரும்பு ஆய்வு பண்றவர். அவர் இது இருக்குவாரு, என்னது விருத்தாச்சலம். விருத்தாச்சலத்துல அந்த மிகப்பெரிய GRT நகைக்கடை மாளிகை இருக்குவாரு. யாரு நினைச்சுக்கிட்டு இருக்க, GRT நகைக்கடை மாளிகை முன்னாடிதான் கரும்பு ஜூஸ் கடை போட்டு காட்டுறது புருஷன். வியாபாரம் கடுமையான சக்கையா புளிஞ்சு எடுப்பார் அவர். GRTக்கு இந்த மக சைட்ல கடை போட்டிருக்காரு, கரும்பு ஜூஸ் கடை. அடிச்ச புளிக்கு கீபோர்டு இசைக்கு வந்திருக்கக்கூடியவர். தேனி மண்ணிலே பிறந்திருந்தாலும் அந்த தேனி மண்ணுக்கும் தேனி மக்களுக்கும் பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய, பல கிராவல் குவாரிகளை எடுத்து இருந்தாலும் இந்த இரவு நேரங்களில் இது போன்ற பணிகளை செய்து மனதை ஆசுவாசப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி
தேனி திரிவேங்கடம் அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்கப்பா. நல்ல பையன். நம்மளுக்கு ரிதம்பேட் இசைக்கு வந்திருக்கக்கூடியவர் தமிழகத்திலேயே ரிதம்பேட் வாசிப்பிலே டாக்டர் பட்டம் பெற்றக்கூடிய டாக்டர் செல்வராஜ் அவர்கள். ஒரு 2 திறமையை காட்டுவார் 2 நிமிஷம். அவ்வளவு திறமையான திறமையான இசைக்கலைஞர்கள். ஆர்கெஸ்ட்ரால 20 பேர் வாசிக்கக்கூடியது 2 பேர் வாசிக்காங்கன்னா அது காரணம் சரியான இசை ஞானமும் முறையான பயிற்சி இருந்தால் தான் வாசிக்க முடியும். இப்பெல்லாம் அந்த இசையிலே ஊறி போனவர். தூங்குகையிலோட கீபோர்டு அப்படி சைடில் வச்சுட்டு தான் தூங்குவார். அந்த அளவுக்கு ஒரு இசை ஞானம் உள்ளவர். எங்களை யூடியூப்பில் படத்தம் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய கிராமத்து பட்டாதாரி யூடியூப் சேனலுடைய உரிமையாளர் அருமை மாப்பிள்ளை கிருஷ்ணா அவர்களுக்கும், கொங்கு மஞ்சுநாதன் யூடியூப் சேனலுடைய மேலாண்மை இயக்குனர் கீனா அவர்களுக்கும்
நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி அருமையான ஆடியோ பேர் என்னையா? விநாயகா சவுண்ட் சிஸ்டம் நல்லா இருக்கு. செம்மடை அருமையா இருக்கு. அப்படிதான் இருக்கணும். ஒரு ஸ்பீக்கர் வச்சாலும் எப்படி நச்சுன்னு வச்சிருக்காங்க. நேற்று ஒருத்தன் கொண்டாம்பார் நம்மளை, நேத்தா முந்தா நாள் ஒருத்தன் கொண்டாம்பார் 15 ஸ்பீக்கர் சுற்றி அடிக்கிருக்கான். மேடையில் 22 ஸ்பீக்கர், சவுண்டே வரல. 2 பெட்டியில தான் வருது சவுண்டு. நான் சவுண்டு வரலன்னு தர்மகர்த்தா கொடுத்த காசுக்கு 2 பெட்டியில தான் கனெக்ஷன் கொடுக்க முடியும். அப்பயா எவ்வளவு எடுத்துட்டு வந்தேன்னா திருட்டு தொல்லை ரொம்ப இருக்கு, அதனால ஏற்றிக்கிட்டு போவேன், திருப்பி ஏற்றிக்கிட்டு வந்துடுவேன் அப்படின்னா. அப்படி இல்லாமல் எல்லா பெட்டிலையும் கனெக்ஷன் கொடுத்து நல்லா மகிழ்ச்சியாக ரசிக்கிறீங்க. உண்மையிலே அப்படிதான் இருக்கணும். ஆப்ரேட்டர் சிரிச்சாலே எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. சிலர்லாம் எதிரி மாதிரியே உட்காந்துருப்பான். சோப்பு சொன்னா சிரிக்க மாட்டான். மைக்கை சிரிக்குது. அதுவும் விழாக்குழுலாம் எப்படி நல்லா சிரிக்கிறாங்க பாரு. நேற்று விழாக்குழு தலைவர், செயலாளர், பொருளாளர் நடுவில் உட்கார வச்சுட்டாங்க. நாங்கள் என்ன சோக்கு சொன்னாலும் 3 பேரும் சிரிக்கிறது இல்லை. பின்னாடி சிரிக்கிறார்களை பார்த்து பொருளாளர் ரொம்ப கடுமையாக இருந்தார். அப்புறம் கூப்பிட்டு ஏன்னே பசுவில் ஆகலை, சிரிச்சா காசு கூட கேட்பா இல்லை, அதுக்கு தான் யாரையும் சிரிக்காமல் பார்த்துக்கிறேன் அப்படின்னா தான். ஆனால் இங்கே எல்லாருமே நல்லா சிரிக்கிறீங்க, உண்மையில நல்லா ரசிக்கிறீங்க. எண்ணிக்கை பெரிதல்ல, எண்ணங்கள் தான் பெரிதாக இருக்க வேண்டும். நாங்கள் 5000 பேர் இருக்க கூட்டத்திலையும் பேசிக்கிட்டு இருக்கோம், அது வேற. இருக்கவங்க 10 பேராக இருந்தாலும் அப்படி பதவசா கேட்குற மாதிரி இதாங்க மகிழ்ச்சி. நேற்று ஒரு ஊரில் பட்டிமன்றம் தான் ஆரம்பித்தேன். ஒருத்தன் ஒட்டியாந்து முன்னாடி விழுந்தான். 100 ரூபா அன்பளிப்பு, பேர் சொல்ல வச்சுக்கோ. திருப்பி அரை மணி நேரம் ஆச்சு. என்ன ஒருத்தன் சுரண்டுனான், யாருன்னு பார்க்குறேன், அதே ஆள். திருப்பி 150 ரூபா கொடுத்தான். ஒரே ஆள் 250 ரூபா அன்பளிப்பு கொடுத்தான். எல்லாம் பட்டிமன்றம் முடிச்சு வீட்டுக்கு போயிட்டாங்க. அவன் மட்டும் போவலை யாரான்னு கேட்டேன். போதையில் எல்லாத்தையும் கொடுத்துட்டு என் பொண்டாட்டி திட்டுவா, திருப்பி தந்துரு அப்படிங்கிறான். நான் என்னடா பண்ணுறதுன்னு கேட்குறேன். 3 மணி நேரம் வச்சிருந்தா அதில் 10 ரூபா சேர்த்து கொடுன்னு கேட்குறான். ஐயா, அவன் யாரான்னு பார்த்தா கொரோனாவில் வட்டிக்கு விட்டு போனவனா இருந்திருக்கான். ஏன்ட்ட வசூல் பண்ண தெரியுறான். நானே விட்டதை வசூல் பண்ண முடியாமல் தான் ஊர் ஊரா பை தூக்கிட்டு நான் சுற்றிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ அப்படிலாம் குழப்பமான ஊர்களுக்கு மத்தியில் அழகா நடு ரோட்டில் ஒரு மேடை அமைச்சு நீ சொன்னியம்மா, உண்மையிலே இன்னைக்கு தான் அது நடந்திருக்கு. நம்ம டீம் நடு ரோட்டுக்கு வரும் சொன்னியில்லை, இந்த நடு ரோட்டுக்கு வந்து உட்காந்துருக்க மாட்டேங்க. கண்டிப்பாக இப்படி ஒரு அமைப்பு இங்கே தான் வந்து அது இதுக்கு தான் நல்லா சிரிக்கிறாங்க. பரவாயில்ல, அவங்க நடு ரோட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு. இப்பொழுது முதல் வார்த்தை தொடங்குவதற்காக உங்கள் அனைவருடைய ஏகோபித்த ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய உலகம் சுற்றும் வாலிபன் மாப்பிள்ளை இப்போ ஒரு படம் நடத்திக்கிட்டு இருக்காரு. கோவில் கொண்டாட்டங்கள் அப்படின்னு ஒரு படம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு மாப்பிள்ளை. நெருக்கி அடுத்த மாதம் அந்த படம் வெளிவர இருக்குது. அந்த படம் உலகமெங்கும் எங்கே தமிழ்நாடு பூரா எங்கேயுமே நல்லா ஓடக்கூடாதுன்னு வேண்டிக்கங்க. ஓடுச்சுன்னா அப்புறம் பட்டிமன்றத்துக்கு வரமாட்டான். திரைப்பட நடிகாயிரம் நம்ம மஞ்சினா தான் நம்மளோட இருக்கிறது தானே நம்மளுக்கு பெருமை. அதனால எந்த படமும் ஓடக்கூடாதுன்னு நான் கூடவே வச்சுக்கிட்டு தெரியுங்க. நான் இருக்க வரைக்கும் எந்த படமும் ஓடாது, இவனும் ஓட முடியாது. ஏன்னா படியேறதுக்கே இப்படி சிரமப்படுறேன். இவன் எங்கே வாக்கிங் போகிறது? டாக்டர் சொல்லியிருக்காரு வாக்கிங் போகிறதுக்கு. வாக்கிங் தானே 3 கிலோமீட்டர் போகணும். இவன் கேட்டிருக்கான் அவர்கிட்ட, சாப்பிட்டு போகணுமா சாப்பிடாம போகணுமா அப்படின்னு கேட்டிருக்கான். இல்லை சாப்பிடாம போயா அப்படின்னு. இல்லை இது சாப்பிட்டா தான் நடையே வரும் அப்படின்னு இருக்கான். இது பரவாயில்ல. எங்கள் ஊரில் ஒருத்தன் 6 மாதமாக வாக்கிங் போகிறான். ஆனால் 1 கிலோ கூட குறைய மாட்டேங்குது. ஆனால் சுகரும் குறைக்க மாட்டேங்குது. காலைல 5 மணிக்கு வாக்கிங் போகிறான், 1 மணி நேரம் வாக்கிங் போகிறான் சார், அவனுக்கு குறையவே இல்லை. டாக்டர்கிட்ட செக் பண்ணி கேட்டிருக்காரு. சொல்லியிருக்கான், சார் காலையில் 5 மணிக்கெலாம் வாக்கிங் போயிடுவேன், 1 ஹவர் வாக்கிங் போகிறேன், உடம்பு குறையலை, சுகரும் குறையலை. என்னன்னு பார்த்தா கை காலெலாம் கடுப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு கட்டிங்கை போட்டு வாக்கிங் போயிருக்கான் காலையில். அவனுக்கு எப்படி உடம்பு குறையும்? கிருகிருப்பு தான் வரும். அந்த ஆள் அன்னைக்கு நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தாமல் விட்டேன், அவருக்கு பார்த்துருப்பீங்க. உண்மையிலே இப்போ முதல் வார்த்தை துவங்குவதற்காக மஞ்சுநாதன் அவர்கள் வர்றார். நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்போம். ஹலோ 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 செக் ஹலோ 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 டெஸ்டிங் ஹலோ. இன்னும் கொஞ்சம் நல்லா சத்தம் வர வரைக்கும் ஏற்று. ஹலோ ஹலோ டெஸ்டிங் ஹலோ 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 டெஸ்டிங் ஹலோ. அது நல்லா இருக்கு சார், அதான் பேசுறாங்க. தம்பி ஏன் அப்படி சவுண்டை குறைக்க விட்டா அவ்வளோ இருக்கப்ப? ஹலோ ஹலோ
நான் சிவசிவான்னு சிவன வருந்தியல்லோ சிவபாதம் சரணமிட்டு முன்ன வருந்தியல்லோ முன்பாதம் சரணமிட்டு சரணம் என்று சாச்சனம்மா மாறித்தாயே ஆத்தாமங்கலத்துக்காரி இன்றைக்கு சிவிலியம்பாலத்திலே உனக்கு எடுத்தாங்கரு ஓட்ட போட்டாங்கொரு தேரு இன்னைக்கு மாவளக்கொழியிலே மகராஜி முகம் தெரியும் தாயே உத்தமாவத்தினி ஒரு சொல்லு வாசகி சத்தியம் தவறாதோ தெய்வத்தின் பிறந்தவளே ஈசம்பத்தினியா இல்லடங்கொண்டவளா நாகம்பத்தினியா இன்னைக்கு நல்ல மழை கண்டவளா ஆத்தா மகமாயினி பிறந்த மலையாள எல்லையிலே உடன் பிறந்த ஏழு கண்டி ஏழு தெய்வ கண்டிய சற்றேடுலாட கண்டிய அரிக்காணி முப்படாதி மகேஸ்வரி தாயே இன்னைக்கு சிவிலியம்பாலத்து சனங்கள்ல இன்னைக்கு எடுத்தாங்கொரு விரிநோக இன்னைக்கு தேரு உடவு கட்டி இன்னைக்கு தக்கர போய் இன்னைக்கு அலங்காரஞ்சோடு வண்டியாதாயே மகமாயி உன்னை இழுத்து வந்த காலத்திலே நீ வாக்தவரம் கொடுத்து வாக்கணத்தில் நீ எடுத்து நீ அள்ளி வரம் கொடுத்து அரசாடினை எடுத்து இன்னைக்கு சார் போன பக்கமல்ல அரசு பட்டாள முன் போன பக்கமல்ல பூ போல வாழதாயே உத்தமாவத்திரி ஒரு சொல்லு வாசை தாயே மகமாயி வாத்தி வரம் கொடுக்க ஓடோடி வாங்கலம்மா கூப்பிட்டு அழைக்கிறேனே வண்ண பகுந்தவளா மதுக்கரையும் செல்லாண்டி பூமி வந்து பொதுக்கல்ல போட்டு நாடு பகுந்து நட்டாத்து போசங்களும் இங்கு வெறியாண்டி அம்மா ஒங்கியோ சொந்த மலை ஒய்யார வெள்ளிமலை மேல இருந்து ஆய பெரியக்கா இன்னைக்கு அண்ணம்மார் சாமிகளே நாடு கோநாடு அழகுமணி வளநாடு ஊஞ்சலூர் பட்டணம் தலவாசம் பாச்சலூர் பட்டணம் 18 தலவாசம் திருக்காம்பளியூர் சின்னப்பண்ணி வளநாடு மாக்காம்பளியூர் இன்னைக்கு பெரிய பண்ணி வளநாடு தேவஸ்தானம் அங்க வெள்ளா குளத்தேரி வெங்கலம் மதுப்பு கட்டி இன்னைக்கு காராள பிராமணத்தி பிறந்தாளா எல்லையிலே 32 தலவாச கட்டி ஆண்ட எங்க அருக்காடி தங்கமே உத்தமாவத்தனி ஒரு சொல்லு வாசகி சக்தி எந்த வராத தெய்வமே நான் கூப்பிட்டு அழைக்கிறேனே கோட்டக்காரியிலே கொண்ட முடியவத்து இன்னைக்கு பால மரத்தை விட்டு வடங்காட்டி எல்ல விட்டு அந்த ஒத்த மரத்தை விட்டு ஒரு கல்லி எல்லாம் விட்டு இன்னைக்கு ஓடோடி வாங்கலம்மா அல்லை கட்டுமா தாயே அல்லை கட்டுமா
ஐயா